ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம மைதா மாவில் எதுவும் பயன்படுத்தாமல் கோதுமை மாவில் நல்லா நிறைய வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேங்க. இதில் 3 கப் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 மோமோஸ் கிட்ட செய்ய போகிறேங்க. அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். மாவை பிசைஞ்சிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம இப்போ வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த மாதிரி மோமோஸ்லாம் செய்யும்போது நம்ம சேர்க்குற காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸில் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சாப்பர் வச்சு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ண கேரட் சேர்த்துருக்கேன். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி முட்டைக்கோஸ் வந்து சாதாரண முட்டைக்கோஸ்க்கு பதிலாக இன்றைக்கி நான் பர்பிள் கலர் பிங்க் கலரில் இருக்க முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக நம்ம வெள்ளை கலரில் கிடைக்கிற அந்த முட்டைக்கோஸே சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை நல்லா பொடியாக சாப் பண்ணி இப்போ இதோட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் இந்த மோமோஸில் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது 3 எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வந்து பன்னீர் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப சாஃப்டாக வெந்து வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப க்ரன்ச்சியாக இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க அந்த முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மோமோஸ் செய்யும்போது உள்ளே வைக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த மோமோஸுடைய வெஜ் மோமோஸுடைய ஃப்ளேவரே முட்டைக்கோஸில் இருந்தாங்க கிடைக்கும். அந்த முட்டைக்கோஸில் இருக்க அந்த டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் இருக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டையை விடவே சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த 3 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 உருண்டை கிட்ட வரும். நீங்கள் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 17 உருண்டைகள் கிட்ட வரும். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கிறேங்க. இது நல்லா கோதுமை மாவில் தொட்டி எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மோமோஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவன் நீங்கள் வந்து காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட்டு டின்னருக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம செய்கிறோம், அதனால் ரொம்பவே ஹெல்த்தி. பாருங்கள், நல்லா மெலிசாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மோமோஸ் மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 விதம் காமிக்கிறேங்க. உங்களுக்கு 2ல் எது ஈஸியோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் இதே மாதிரி அழுத்தி விட்டு 2யும் சேர்த்து விட்டுருங்க. இப்போது மடித்து இந்த மாதிரி அது கூட ஒட்டி வச்சுக்கிட்டே வரணும். இது வந்து ஒரு விதமான ஸ்டைல். இது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே
இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இந்த மோமோஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எப்பயுமே பண்ணுற அந்த பாட்லி டைப் இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. உள்ள 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம சாரீ ப்ளீட்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடித்து இன்னொரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து கடைசியாக இப்படி லேசாக இப்படி திருப்பி விட்டு மேலே இருக்க அந்த மாவு நல்லா ஒட்டி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மோமோஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் ஒரு 10லேருந்து 12 மோமோஸ் கிட்ட நம்ம வச்சுக்கலாங்க. வச்சு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வெந்தாலே போதும். சூப்பராக நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அந்த கலரே மாறி இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இன்னொரு பிளேட் வச்சிடுறேன். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் வீட் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி, நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மோமோஸ்க்கு சைட் டிஷ்ஷாக மோமோஸ் சட்னி எப்படி செய்யலான்றதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கோங்க போதும். அதுவே நல்லா காரமாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 தக்காளியை 2ஆக கட் பண்ணி இப்படி போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் இந்த தக்காளியில் இருக்க அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இந்த தக்காளியில் இருக்க இந்த தோலெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோமோஸ் சட்னி வந்து நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெந்த தக்காளியை தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா வெந்த காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு 3லேருந்து 4 பல் சேர்த்துடலாம். இது நல்லா வறுபடட்டும். பூண்டு நல்லா கொஞ்சம் லேசாக கலர் மாறி வரட்டும். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இதில் அந்த லேசான ஒரு இனிப்பு ஃப்ளேவருக்காக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான டேஸ்டியான மோமோஸ் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.